சரி நம்ம கட்சிக்கு போடுற ஆட்கள் இல்ல அவர் போடவே மாட்டாரு. ஆரம்பத்திலேயே நம்மளோட காசை தந்து ஓட்டுகளை வாங்கணும்னு அவர் நினைக்காதன்னு சொன்னா காலப்போக்கில் நமக்கு எப்படா செய்ய போறாரு? நான் யாருக்குமே போடல மச்சான். நாளைக்கு நான் தொழிலுக்கு போறேன். நான் உழைச்சா தான் மச்சான் எனக்கு காசு. போடா பேயா. நான் எங்க மீட்டிங் போனேன். நான் இந்த போட்டு போறதுக்கா நான் போனேன். அங்க சார சருபத்து சோடா அதுகளை குடிச்சு சொல்லுங்க மச்சான். ஓ ஓ ஓ ஓ இன்ஷால்லா நாளைக்கு நீ தெரியும் தானே. ஓ ஓ கட்டாயம் உங்களுக்கு இல்லாமலுக்கு மேல என்ன செய்யற மச்சான்? பாப்பமே இன்ஷால்லா போடுற ஐடியாவில தான் இருக்கேன். பாப்போம். சரி போடத்தான் அதுக்கு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். போடத்தான் வேணும். சரி மச்சான் இன்ஷால்லா பாப்பமே அவங்களோட சப்போர்ட் எப்பயும் உங்களுக்கு இருக்கும். இலெக்ஷன் வந்தா தாண்டா ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் நாம கண்ணுக்கு விளங்குறேன். இலெக்ஷன்கள் கேட்டானுடா நம்ம அவனுக்கு சும்மா சொந்தக்காரன் தூரத்து சொந்தம் எல்லாம் சிரிப்பானுகள் கதப்பானுகள் நல்லா இருக்கிறீங்களாண்டு கேட்பானுகள் எல்லாம் கதப்பானுகள் பேசுவானுகள் எல்லாம் இலெக்ஷன் வருங்காட்டிக்கு தான் அவனுக்கு தேவை முடிஞ்சுவா நம்மள யாரண்டே அவனுக்கு தெரியும் அவனுக்கு போய்த்திரும். நீங்க என்னத்துக்கு அவனுக்கு அதை உடன் என்ன மரம் கொஞ்சம் நாளா ராவையில ஒண்ணு புடிக்கல அவங்களுக்கு கிடந்துச்சு. ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க இங்க இருந்தாடா நுண்டாய் ஃபுல்லா இப்ப எல்லா மீட்டிங்கையும் பார்த்து யாருக்கு போடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் எங்க மீட்டிங் போனேன். நான் இந்த போட்டு போறதுக்கா நான் போனேன். அங்க சார சருபத்து சோடா அதுகளை குடிச்சு ஒவ்வொரு மீட்டிங்லயும் போயிட்டு இதானே எனக்கு வேலை. அவன் மீட்டிங்ல போயிட்டு அவன் என்னத்தை பத்தி பேசுறான் ஊருக்கு என்ன செய்ய போறாங்கிற அதெல்லாம் ஒன்று நீ கவனிக்கல நம்ம தருவான் தின்றது. இவன் கதைக்கிறத அப்படியே செஞ்சிடே ஆகுறான். மீட்டிங்ல காய்க்கிறது அப்படியே மக்களுக்கு செஞ்சிடே ஆகுறான். சொன்னா நாம என்ன செய்யறோம் நாம பார்த்துட்டு சரி அதை விடு அந்த கதையை விடு. அது பிரச்சனை இல்லை. இப்ப எல்லா முடிவும் எடுத்து இப்ப நாளைக்கு எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுற ஐடியாவில் இருக்கேன் எந்த கட்சிக்கு போடுவோம் இருக்கேன் மனசாட்சி தோணி இருக்குந்தானே. நான் யாருக்குமே போடல மச்சான். நாளைக்கு நான் தொழிலுக்கு போறேன். நான் உழைச்சா தான் மச்சான் எனக்கு காசு. நான் தொழிலுக்கு போறேன்டா நாளைக்கு. ஓட்டு போடுறது எல்லாம் கல்லணல் மச்சான். எல்லாரும் ஓட்டு போடுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்டா. அன்றைய நாள் தாண்டா நாம யாரு நம்ம ஊருக்கு நல்ல செய்யுது அதாவது நம்ம ஒரு தெரிவுபடுத்துறதுக்குரிய ஒரு முக்கியமான நாள் வாடா. நாளைக்கு நமக்கு என்ன இது நடக்குது நகர சபை தேர்தல் நடக்குது. இதால நமக்கு என்ன நலவு? இங்க பாருங்க இந்த நகரசபை தேர்தல் இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். வேலைக்கு போற முடிவுலதான் இருக்கேன். இது என்னத்துக்கு மச்சான் ஊருக்குள்ள கிடக்குறவன் எல்லாம் கேட்கான். இது என்ன இதெல்லாம் என்ன பிரயோசனம் நமக்கு? ஒரு ஜனாதிபதி தேர்தல் செல்சன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா நாம போட்டு வச்சுக்கலாம். இது ஊருக்குள்ள கிடக்குற எல்லாம் நல்ல சேர்ந்து நல்லா இது என்னத்துக்கு மச்சான் இது? இங்க பாரு இப்ப ஒரு ஜனாதிபதி தேர்தல் இருக்கு தானே. ஒரு ஜனாதிபதி தேர்தல் சொன்னா மச்சான் ஒரு ஜனாதிபதிய வந்துட்டு நிர்ணயிக்கிறது இருக்கு தானே அவரை வந்துட்டு நமக்கு தெரியாது. சரிதானே? அதனால இப்ப பொதுவா ஒரு ஜனாதிபதி தேர்தல்ல முக்கியமான ஒரு வேட்பாளர்ல ஒரு 3 கட்சி 4 கட்சி பிட்ட மோதிட்டு நிக்கும். அதுல ஒரு கட்சியை நம்ம தெரிவு செஞ்சு அதுக்குதான் நம்ம ஓட்ட போடுவோம். அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத நமக்கு அலசி ஆராயிறதுக்கு அவர் எங்கேயோ இருப்பாரு நாம இங்கே இருப்போம். நம்மளோட ஊர்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அடுத்தது இப்படி நகரசபை எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு நம்மளோட ஊருக்குள்ள இவர் இப்படி செய்வாரு இப்படி நடந்து ஏன்னா அவளுக்கு தான் அவரை பத்தி தெரியும். அப்ப அவரை நமக்கு தெரியா பார்லிமெண்டத்தில் இருக்கிற ஆட்களுக்கு தான் ஜனாதிபதி என்ன செய்ய போறாருங்கிறது அவளுக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில அவருக்கு வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டோம்டா அவர் நமக்கு செஞ்சாலும் செய்யாமலுக்கு போனாலும் அது நமக்கு தெரியாத சப்ஜெக்ட். சரியானே? ரைட். முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன? பார்லிமெண்ட் எலெக்ஷனை பாத்துக்கேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நம்ம ஏரியாவுல ஒரு 2 பேரும் 3 பேரும் போட்டிடுவா. அவங்களை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்ப சாதாரணமா நம்ம இப்ப பாலமணிக்குள்ள இருக்கும் காத்தாங்குடிக்குள்ளதான் ஒருத்தர் நம்ம ஓட்டு கேட்க அவரை நமக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியும். இவர் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப அவருக்கும் ஒரு நம்பிக்கைங்கிற அடிப்படையில நம்ம ஓட்டு போடுவோம். ஆனா நகரசபை தேர்தல் வந்துட்டு என்ன சொன்னோம்னா
அதாவது இதுல நகரசபை தேர்தல் இந்த ஊருக்குள்ள கேட்காரு அவரு இதுல நமக்கு என்ன நலவு இதுதான்டா நமக்கு முக்கியமான நலவு. இதை நல்லா வடிவா சொல்றேன், அழகா கேட்டுக்கொள் சரியா. இப்ப நகர சபை தேர்தல் ஏன் அது முக்கியம் நான் சொல்றேன்னு சொன்னா, இப்ப நம்மளோட ஊருக்குள்ள இருக்காரு தானே, இப்ப நம்மளோட ஊருக்குள்ள இருக்கிற சமது மாமா, கலீல் காக்கா, அப்படியே ஓட்டு காக்கா பையன், அப்ப நமக்கு சமது மாமா நல்லா தெரியும், நல்ல பக்கம் கலீல் காக்காவை நமக்கு நல்லா தெரியும் சரியா. அப்ப இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன நல்ல செயல் செய்யறாரு, அதாவது இதுக்கு முதல் இவர் மக்களுக்கு என்ன நல்ல செஞ்சிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு, ஏது செஞ்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியும். இவர குணம் என்ன, இவர குடும்பம் என்ன, இவர் களவெடுக்கக்கூடிய ஆளா அப்படிங்கிறது இவர் நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஊருக்கு இவர் இருக்கிறது விளங்குது எப்படின்னு சொன்னா, இப்ப இவரு இப்ப மறைமுகமா எவ்வளவு நல்ல செயல் செஞ்சிருக்கிறாரு அப்ப நமக்கு தெரியும். இந்த ஊருக்கு நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, இந்த ஊருக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, இந்த அவரோட குடும்பம் என்ன, அவரோட களவெடுக்கக்கூடிய ஆளா இல்ல போய் செல்லக்கூடிய ஆளாங்கிறத நாம அவர் என்ன செய்யலாம், நமக்கு நல்லா தெரியப்படுத்தலாம். இப்ப இதை நம்ம அதால தெரிவு செஞ்சு ஆயிடுச்சு. சமது கலீல் காக்காவை விட சமது மாமா நல்லா செய்யக்கூடிய ஆள், நேர்மையான ஆளுங்கிறது நமக்கு விளங்குது. அப்ப நம்ம அவரை தெரிவு செஞ்சு அவரை நகர சபைக்கு அனுப்புறோம். சரிடா, நீ சொல்றதெல்லாம் சரிடா. இப்ப இவரை தெரிவு செஞ்சு நாம எங்க அனுப்ப போறோம், நகர சபைக்கு அனுப்ப போறோம். இவர் என்ன பார்லமெண்ட் போய் அதிக செய்யப்படுறாரு, நகர சபைக்குள்ள இருந்து என்னடா செய்ய முடியும்? இதுதான் மக்கள் தெரிவிக்கிற மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மக்கள் அவதானிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா. இப்போ ஒருத்தரை நம்ம அவரை வந்துட்டு நகர சபைக்கு நம்ம அனுப்புறோம். இப்ப ஜனாதிபதி இருக்காரு தானே, ஜனாதிபதி அவர செயல்பாடு என்னன்னு சொன்னா ஒரு நாட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்றது, அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நிதிகளை கொண்டுட்டு வந்து நம்ம நாட்டுல இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய நிதிகளை என்ன செய்வாருன்னா பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு அதை பிரித்து கொடுப்பார் சரிதானே. அந்த பார்லிமெண்டத்துல இருந்து அந்த நிதிகள் என்ன செய்ய முடிச்சுன்னா நகர சபைக்கு வரண்டா சரிதானே. அந்த நகர சபைக்கு வர அந்த நிதிகளை என்ன செய்வாருன்னு சொன்னா, நகர சபைக்கு வர அந்த நிதிகளை இப்ப நம்ம தெரிவு செஞ்சு நம்ம அனுப்புறோம் பாத்தியா, நம்ம ஊர்ல இருந்து இப்ப நம்ம சுத்தி வளைச்சு ஒரு 10 வட்டாரம் முடிச்சுன்னா 10 வட்டாரத்துல இருந்து 10 பேரை நம்ம அங்க அனுப்புறோம் நகர சபை. அவர்களுக்கு தான் அந்த நிதிகள் போகும். அப்ப குறைபாடுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு இப்ப நாம தெரியப்படுத்துவோம், மக்கள் இவர் இப்படி இந்த ரோட்டு போடணும், இந்த இடத்துல இதால யானை வருது, இதுக்கு ஒரு யானை வழி போடணும். நம்ம ஜனாதிபதிட்ட போய் செல்லுமா, பார்லிமெண்டத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம செல்லுமா, ஊருக்குள்ள இருக்கிற ஆள் தான் செல்லணும். அப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிறவர் நகர சபைக்கு நிதிகள் வரக்குள்ள அவர் என்ன செல்வாரு, எங்கட ஊருக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க இவ்வளவு நிதியை தாங்க, நாங்க இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு வாங்குவார். வாங்கிட்டு வந்து என்ன செய்வாரு, ஊருக்கு செய்வாரு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நல்ல ஒரு ஆளை நம்ம தெரிவு செய்யணும். அப்ப அந்த நல்லது நடக்கணும்னு சொன்னா யாருக்கு அந்த நிதி வந்து சேரணும், கடைசியில யாருக்கு அந்த சேரணும், அது நகர சபையில் அடிக்கிற ஒரு ஆளுக்கு தான் அந்த நிதி வந்து சேரும். அப்ப நிதி வந்து அந்த சேர்ற அந்த டைம்ல அந்த நிதியை வந்துட்டு வாங்கிட்டு வந்து மக்களுக்கு சரியா சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளை நாம தேர்வு செஞ்சு நகர சபைக்கு அனுப்பினா தாண்டா அந்த டைம் அந்த சரியான முறைக்கு அந்த மக்களுக்கு அந்த பணியெல்லாம் போய் சேரும். அதுக்காக வேண்டிதான் இந்த நகர சபை தேர்தல் இவ்வளவு முக்கியம் என்று நான் உனக்கிட்ட இவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன் கேட்காவா அவ வந்து மச்சான் நம்மளுக்கு காசு தராங்க சரியா, காசு தந்து சகல விதமான இதுகளையும் தந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்க சரியா, ஓட்டு கேட்கக்குள்ள ஐயோ நல்லது செய்வா தானே மச்சான். இதுதான் கருத்து போல. ஏன் தெரியுமா, அந்த நகர சபையை கைப்பற்றணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அங்கெல்லாம் சொந்த காசிகளை வாங்கிட்டு வந்து இல்ல வேற பார்லிமெண்ட் உறுப்பினர், அதாவது களவெடுக்க தோதான பார்லிமெண்ட் ஆக்களை வச்சு அந்த காசிகளை வாங்கிட்டு வந்து மக்களுக்கு அந்த காசை கொடுத்து அந்த ஓட்டை வாங்க பார்க்க. அப்ப என்ன விளக்கம், ஆரம்பத்திலேயே நம்மளோட காசை தந்து ஓட்டுகளை வாங்கணும்னு அவங்க நினைக்காதுன்னு சொன்னா காலப்போக்கில் நமக்கு எப்படி செய்ய போறாங்க, ஒரு சேவையும் செய்ய மாட்டா. ஏன்டா ஆரம்பத்துல எப்படி எல்லாம் காசியில கொடுத்து செஞ்சா அது அப்புறம் வார்த்தை அவதான். இப்ப சாதாரணமா இப்ப இந்த ரோட்டு போடணும்னு நாம செல்லுவோம். அவர் நகர சபையில வந்துட்டு நிதியல் வார டைம்ல என்ன சொல்லுவாங்க, இப்படி ரோட்டு போடுறதுக்கு எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லி காசை வாங்குவார். ஆனா இதுக்கு ஒரு 50 ஹெக்டர் கிரவல் கொட்டணுமாண்டா வெறும் 10 ஹெக்டரை கொட்டிட்டு மிச்சம் என்ன செய்வா 40 ஹெக்டரை காசை அடிக்கிட்டு போய்த்துருவா, ரோட்டு போட்டாச்சுன்னு விஷயத்தை முடிச்சிடுவா. அந்த மாதிரி ஆட்களா இல்லாமலுக்கு உண்மைக்கு உண்மையா மக்களுக்கு சேவை செய்யணும், அதாவது மக்களுக்கு வார்த்தை மக்களுக்கே கொடுக்கணும் என்று நினைக்கிற ஆட்களுக்கு தாண்டா இப்ப நம்ம ஓட்டை போடணும். இப்ப நண்பன் இந்த நகர சபை தேர்தலுங்கக்குள்ள நம்மளுக்கு இப்ப நீங்க சின்ன மாதிரி தான், இப்ப ஜனாதிபதி தேர்தலுங்கக்குள்ள நமக்கு தெரியாது, அவங்களோட செயல்கள் அவங்களோட இதுகள் நமக்கு தெரியாது. நாம
போட்டு போடுறோம். சரியா? இப்ப நகர சபை தேர்தலுங்கக்குள்ள நல்ல ஊருக்குள்ள நமக்கு நல்லா தெரியும். சரியா? தெரிஞ்சும் நாம அந்த காசை இது செஞ்சுட்டு போடுறது எவ்வளவு புள்ளைங்கிறதையும் இப்ப நீங்க சொன்னீங்க. சரியா? இந்த காசு வாங்கிட்டு போட்டு போடுறதுங்கிறத நீங்க நல்லா எனக்கு உணர்த்திட்டீங்க. காசை தந்து நம்மகிட்ட ஒருத்தன் ஓட்டு கேட்கானுண்டா அவன் கண்டிப்பா கல்லன். அவனுக்கு நம்ம ஓட்டை போட்டு நாம அவன்கிட்ட 5000 காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டை போட்டுட்டோம்டா அவன் மக்களுக்கு வர எல்லாத்தையும் சுரண்டான். அப்ப அவன் வந்துட்டு சுரண்டுறதுக்கு நாமளும் அதுக்கு ஒரு காரணம் தான். நாளைக்கு அல்லாட போய் நாம பதிச்சிடறோம். விளங்குதானே? இது எவ்வளவு முக்கியமான தேர்தல், நகரசபை தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல்ங்கிறத நீங்க எனக்கு இதெல்லாம் நல்லா நம்மளோட ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும் மனுஷன்னா நம்மளோட ஊருக்குள்ள இருக்கிறவன் தான் நாம தேர்வு செய்யணும். அப்ப நம்மளோட ஊருக்குள்ள இருக்கிறவன் யார் நல்லவன் யார் கெட்டவனுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இவர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கிளியர் இல்ல, ஆனா இவர் உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஆள். காசு பணம் இல்லாட்டியும் உண்மையா மக்களுக்குரியத மக்களுக்கு சரியா சமமா கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறது நமக்கு தெரியாமலுக்கு இல்லையே. நம்மளோட ஊருக்குள்ள பிறந்து வளர்ந்தது நம்மளோட சகோதரங்கள் நம்மளோட எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லையே அது. அதனாலடா இந்த தேர்தலை வந்துட்டு முக்கியமா நம்ம வந்துட்டு கடைப்பிடிக்கணும். முக்கிய நண்பன் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம்ங்கிறத நீங்க எனக்கு உணர்த்திருக்கிறீங்க. நாளைக்கு தொழிலுக்கெல்லாம் போறல முதல் காரியம் நம்ம போய் போட்டு போடுறேன். யாருக்கு? உண்மையிலே மச்சான் ஒவ்வொரு மனுஷனும் உன்னைய மாதிரி சிந்திச்சான்னு சொன்னா கண்டிப்பா இந்த நகர சபைக்கு வந்துட்டு சரியான, அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்களை வந்துட்டு சரியா செஞ்சு எடுக்கணும். இந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷம் தான். விளங்குதானே? நீ அவருக்கு போடு இவருக்கு போட நான் சொல்ல மாட்டேன். உண்ட மனசுக்கு யார் நல்ல மண்டு தோணுதோ அந்த ஆளுக்கு போட்ட போடும். இந்த மாதிரி முடிவு எல்லாரும் எடுத்தா இன்னும் வேற லெவல்ல இருக்குமே. Assalamualaikum. Waalaikumsalam. Assalamualaikum. என்ன சும்மா இருக்கீங்களா? போகுது. அல்ஹம்துலில்லாஹ் போகுது. அல்ஹம்துலில்லாஹ் ஜாயா போகுது வாழ்க்கை. எப்படியோ நல்லா போனா சந்தோஷம். அஸ்மித் கொஞ்சம் ஜல வாங்கல. ஒரு நிமிஷம் வா. வர என்ன வீட்டு எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? சரி. நேற்று மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு, நம்ம எலெக்ஷன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு. இன்னைக்கு என்ன நம்ம தெரிஞ்ச பார்ட்டிகளுக்கு நான் மீட்டிங் வந்தீங்களா? நான் உங்களை காண கொஞ்சம் பிஸியா சோடா குடிச்சிட்டு பிஸியா போயிட்டு எனக்கு ஒன்றும் ஆக்களை கண்டு காய்ச்சி கொள்ளலாம் எல்லாமே. இப்ப நம்ம முக்கியமான ஆக்கள், நமக்கு ஓட்டு போடுற ஆக்கள், நமக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல ஃபுல் சப்போர்ட் தந்த ஆக்கள் அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்களை சந்திப்ப மட்டும் நாங்க வந்தோம். சரியா? நாளைக்கு ஓட்டு நமக்கே போட்டு சரியா? நம்ம பொடிய மாதிரிலாம் வந்து நிப்பானு கட்டாயம் வந்து நமக்கு புல் சப்போர்ட் தரணும். அவர்கிட்ட தம்பிட்டையும் பக்கத்துல அவர்கிட்டையும் செல்லுங்க, நமக்கு போற செல்லுங்க. சரியானே? அப்ப நான் சப்போர்ட் உண்டு வச்சு கொள்ளுங்க. அவரு நம்ம கட்சிக்கு போடுற ஆக்கள் இல்ல, அவர் போடவே மாட்டாரு. அவ நம்ம கட்சிக்கு எப்பயுமே கொஞ்சம் முரணான ஆக்கள். அவரு போட்டா போடட்டும், அவன் கதையை விடுங்க. நம்மட ஓட்டு உங்களுக்கு தான், நம்ம குடும்பத்து ஓட்டு உங்களுக்கு தான் குத்துரு. சரியா? இந்த சப்போர்ட் சரியா? நம்ம கட்சி செய்ய வைக்கணும். நம்ம கட்சி இப்படி கொடுத்தாச்சு ஜெயிச்சிரும். சரி அப்ப நான் பாரு தம்பி. சரி நான் பாருண்ணா, சந்திப்போமா? கட்டாயம் நாளைக்கு போட்டோணுமா? ஐயாயிரம் முடி கிடைச்சிருக்கு. நாளைக்கு செலவு பாட்டுக்கு நமக்கு சரி கபராய். நாளைக்கு ஒரு தான் மச்சான். டே என்னடா நான் நாளைக்கு யாருக்கு போட்டு போறேன்னு முடிவு எடுத்துட்டேன் மச்சான். எடுத்துட்டேன்டா. அதுக்குள்ள இப்ப இவ்வளவு நேரம் சென்னை மீட்டிங்கு போன சோடா குடிக்கத்தாண்டா அதுக்குள்ள எப்படா முடிவு எடுத்து யாருக்கு போட போறாய்? முடிவு எடுத்துட்டேன். யாருக்கு? இப்ப வந்தா அவனுக்கு தான் மச்சான் முடிவு எடுத்துக்க. 5000 காசு தந்துட்டான் மச்சான். 2 நாளைக்கு தொழிலே போக. டேய் இப்போடா உனக்கிட்ட கிளிப்புள்ளை சொல்ற மாதிரி சென்னை காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா காசு தரவன் கல்யாணம் தான் இருப்பான், கடைசியில மக்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான்னு சொன்னதுக்கு ஆண்டு படிவா தான்டா கேட்டுட்டு இருந்தாய். போடா பேயா, காசு மிஞ்சின இது என்னடா இருக்கு? காசு 5000 தந்திருக்காண்டா பேயா. 2 நாளைக்கு தொழிலே போதுடா. நீ நீதி நியாயம் இப்படியே காய்ச்சி இப்படியே கிட்டே 2 நாளைக்கு தொழிலு போகுது. இப்ப நடா அவனுக்கு இவ்வளவு கிளிப்புள்ளை சொல்ற மாதிரி சரி அழகாத்தானடா அவன் கேட்டுட்டு இருந்தான். 5000 ரூபாய் காசக்கானையும் அப்படியே விட்டுட்டானே. 5 வருஷத்துக்கு அவன் களவு எடுக்க போறானே. இப்ப நீங்களும் இந்த மாதிரி
ஒரு முடிவு எடுக்காமலுக்கு சிந்திச்சு சரியான செயல்பட்ட ஒரு முடிவு எடுத்தீங்களா இருந்தா நம்ம ஊருக்கும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நல்லது நடக்கணும் நீங்களும் நினைச்சீங்களா இருந்தா உங்களோட ஓட்டை சிந்திச்சு போடுங்க. நகர சபை தேர்தலுங்கிறது ஒரு முக்கியமான தேர்தல். காரணம் நம்மளோட ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லவங்களை நம்ம நகர சபைக்கு அனுப்பி நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்லவர்களை கொண்டுட்டு போய் அங்க வச்சு நமக்கு ஊருக்கு வரக்கூடிய நல்ல சேவைகளை அவங்க மூலியமா, அதாவது சரியான 100% சரியான முறையில நாம அடைஞ்சிக்கிறதுக்காகத்தான் நம்மளோட ஊருக்குள்ள இருக்கிறவங்களை தெரிவு செஞ்சு இந்த நகரசபை தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இவரே மாதிரி நீங்களும் முடிவெடுக்காமலுக்கு இது நாங்க காமெடிக்காக செஞ்சது. நீங்களும் சிந்திச்சு செயல்படணுங்கிறதுக்காண்டி ஒரு விழிப்புணர்வு பதிவா இந்த வீடியோ பதிவு செய்யறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சிந்திச்சு செயல்படுங்க. உங்க ஓட்டு யாருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க